இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்த 2 ஆர்டரோட வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. 2 ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா டீ கேக் தான் வேணும். டீ கேக் வந்து ரவுண்டு மோல்டில் 250 கிராமில் வந்து வேணும். அப்புறம் இன்னொரு ஆஃப் பார்த்தீங்கன்னா மார்பிள் கேக் வேணும்னாங்க. இதோட 1/2 கேஜி ப்ரௌனி வேணும்னாங்க. நல்லா வந்து நட்ஸு சேர்த்து வந்து செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே வந்து கட் பண்ணி கவரில் போட்டு கொடுத்துட சொன்னாங்க. 2 ரெசிபி நாம் இன்றைக்கி எப்படி செஞ்சு பேக் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ கேக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி. ஆனால் மொத்தம் மெஷர் பண்ணி பார்த்தா 575 கிராம் வருதுங்க. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து 4 வேணும். ஒயிட் தனியாக எல்லோ தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு ஒயிட்டை வந்து நான் இப்போ பீட் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் வந்து 146 கிராம் வேணுங்க. சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் வந்து நம்ம பீட் பண்ணணும். மைதா பார்த்தீங்கன்னா 1/2 கேஜிக்கு வந்து 120 கிராம் வேணுங்க. ஆயில் வந்து 40 ml, அதோட மில்க் 40 ml, வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன். டீ கேக் பொறுத்தவரையும் சில்லட் எக் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ளஃபியாக வருங்க ஒயிட் பீட் பண்ணும்போது. அந்த விஷயம் மட்டும் நம்ம டீ கேக் செய்யும்போது ஞாபகம் இருந்தால் போதும். ஏன்னா சில டைம் மறந்துடுவோம். லாஸ்ட் வீக் வந்து டீ கேக் நான் அப்லோட் பண்ணேங்க. இதோட ஃபுல் ரெசிபி அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால தாங்க இது ஃபுல்லாக வந்து நான் வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் அளவு கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செய்யும்போது. இந்த டீ கேக் பொறுத்தவரையும் ரொம்ப வந்து சுலபமாக செஞ்சிடலாங்க. பீட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் இல்லைனா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 நிமிஷம் வந்து முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் அவனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் டைம் வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு 1/2 கேஜி செய்கிறீங்கன்னா 25லேருந்து 35 மினிட்ஸ் மோஸ்ட்லி ஆகுங்க. சில ஓடிஜி பொறுத்து வந்து வேரியேஷன் ஆகும். அது வந்து ஒரு 25 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே 100% வந்து கரெக்டாக வருங்க. சுகர் வந்து ஃபுல்லாக கரையணுங்க. கிறிஸ்டலாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் கேக் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி வராது. அதனால் நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் தான் எக் எல்லோ வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து எக் யாக்கை வந்து சேர்த்துலாங்க. எக் யாக் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்க்க வேண்டாம். 1 by 1 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பீட் பண்ணணும். ஹை ஸ்பீட்லேயே வந்து பீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பிளெண்டர் எடுக்கும்போது பிளெண்டரில் இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வரணும்னா லோ ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டரில் இருக்கிற அந்த பிளேடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பவுல் ஆட் ஆகிடுங்க. இப்போ ஒரு வாட்டி ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துட்டு இப்போது மைதாவை சேர்த்துக்கலாம். மைதா பார்த்தீங்கன்னா 120 கிராம், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இது ரெண்டுமே வந்து நான் சளிச்சு தான் சேர்க்குறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா வந்து 2 பேட்சாக இல்லைன்னா 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பால் சேர்த்துடலாங்க. பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 40 ml. இதையும் வந்து 2 பேட்சாக சேர்த்துக்கோங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பால் தாங்க, சூடு பண்ணாத பால் தான் இது. இதையும் சேர்த்துட்டு அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஆயிலும் பார்த்தீங்கன்னா 40 ml. இது எல்லாமே வந்து 1/2 கேஜியோட மெஷர்மெண்ட்டுங்க. இது கேக்கை பொறுத்தவரையும் எனி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்தா தான் கேக் வந்து நல்லா வருங்க. நாம் கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா வந்து கேக்கோட டேஸ்ட்டே வந்து ஸ்பாயில் ஆகிடும். எப்போவுமே கேக்கை பொறுத்தவரையும் வாசனை இல்லாத எண்ணெய் தான் வந்து சேர்க்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன். இது ரெண்டுமே சேர்த்துட்டு அதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த கேக்கு. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் கேக் வந்து ஹார்ட் ஆகிடுங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் மிக்ஸ் பண்ண பேட்டரை வந்து பாதி வந்து ஒரு டின்னில் சேர்க்க போகிறோங்க. இது வந்து 5 இன்ச் டின்னுங்க. என்கிட்ட இருக்கிறது வந்து 6 இன்ச் இருக்குது, 7, 8 அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் இந்த டின்லேயே சேர்த்துருங்க. 250 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். டின்னுக்கும் வந்து பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்துருக்காங்க. பேட்டர் சேர்த்துட்டு லைட்டாக டூத்பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி டேப் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க பேட்டரில் அதை வந்து 2ஆக செப்பரேட் பண்ணி ஒரு ஆஃபில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எமர்ஷன் தான் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வேணும்னாங்க. அதனால் ஸ்கொயர் டின்னுக்கும் வந்து பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் போட்டிருக்காங்க. இப்போது நாம் செப்பரேட் பண்ண 2 பேட்டருமே வந்து பாதி பாதி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்கணுங்க.
இதையும் வந்து லைட்டாக டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு இப்போது 2 பேட்டருமே வந்து நாம் பேக் பண்ணிடலாம். 180 டிகிரியில் வந்து நான் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. 10 நிமிஷமாக வந்து அவன். இப்போ அதே 180 டிகிரியில் நான் வந்து 35 மினிட்ஸ் வந்து நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இது பேக்காக டைம் பார்த்தீங்கன்னா 25 to 35 ஆகுங்க. ஆனால் வந்து கரெக்டாக நம்ம டைம் சொல்ல முடியாது, முன்ன பின்ன தான் ஆகும். ஓடிஜிலேயே வந்து ஒரு 30 செகண்ட் சாக்லேட் பட்டர் நான் உள்ளே வச்சுருக்கேங்க. மெல்ட் ஆக்கி வந்து இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிக்கு சேர்க்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். இது வந்து எக்கு தாங்க. எக்லெஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எக்லெஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைதா வேணுங்க, கேஸ்டிக் சுகர், டார்க் காம்பவுண்ட், பட்டர், அப்புறம் கண்டன்ஸ் மில்க், வெனிலா எசன்ஸ், கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், வார்ம் வாட்டர் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ். இதுதாங்க எக்லெஸ்க்கு வேணும். இந்த வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரௌனி தான் வந்து கேட்டுட்ருக்காங்க 1 by 1. ராகி மாவில் கேட்குறாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைதாவில் வந்து கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் எக்லெஸ் ப்ரௌனியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ப்ரௌனிக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எக்கு தான் வந்து சேர்க்கணும். எக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேட்சாக இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது சைட் ஃபுல்லாக ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கேக் செய்யும்போது இந்த விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுங்க. நல்லா வந்து சர்க்கரை கரையணும். நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி, சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பொருள் வந்து சேர்க்கணுங்க. சுகரும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து பிளெண்டருக்கு இனி வேலை இல்லை. லோ ஸ்பீடில் வச்சு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிளேடில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு பவுலில் ஆட் ஆகிடும். மைதா, அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் ரெண்டுமே வந்து நான் சலிச்சு சேர்க்குறேங்க. 60 கிராம் மைதா, கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா 25 கிராம். இது ரெண்டுமே வந்து நான் முன்னாடியே சலிச்சு வச்சுருந்தேங்க. இதை வந்து 2-3 பேட்சாக இந்த மாதிரி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் முன்னாடியே கரைச்சி வச்ச சாக்லேட் மிக்ஸை வந்து சேர்த்துடலாங்க. எப்போவுமே வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் தான் சேர்க்கணுங்க. சூடாக இருக்கும்போது சேர்க்க வேண்டாம். ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்க்கணும். வெனிலா எசன்ஸ் சேர்க்குற கிளிப்பிங் மட்டும் கட் ஆகிருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டின்னில் சேர்த்துடலாங்க. 7 இன்ச் டின் வந்து நான் முன்னாடியே பட்டர் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்துருக்கேன். இது டின்னில் சேர்த்துட்டு டூத் பிக் இருந்தால் எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்ஸ் வேணால் நட்ஸு, சாக்லேட் வேணால் சாக்லேட் சேர்த்துக்கலாங்க. எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு கிரிங்கிள் டாப் மட்டும் வந்தால் போதும்னா நீங்கள் அப்படியே வந்து பேக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஓடிஜியில் கேக் வந்து பேக் ஆகிட்ருக்குங்க. 25 நிமிஷம் ஆகிடுச்சு. ரவுண்ட் கேக் வந்து பேக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்கொயர் டின்னில் ஊற்றினால அது மட்டும் இன்னும் பேக் ஆகலை. இன்னும் 2-3 நிமிஷம் ஆகும். அது பக்கத்துலேயே வந்து நான் ப்ரௌனி டின்னும் வச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். இது பேக்காக 25 நிமிஷம் ஆச்சுங்க. ஸ்கொயர் பேக்காக வந்து 28 நிமிஷம் ஆச்சு. அந்த மாதிரி வந்து முன்ன பின்ன ஆகும். கரெக்டாக டைம் வந்து பேக்கிங் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ப்ரௌனி பேக்காக டைம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் ஆச்சு. உங்களில் யாருக்காவது இந்த ப்ரௌனி வேணும்னாலும், இல்லைனா ராகி ப்ரௌனி, ட்ரிபிள் சாக்லேட், டபுள் சாக்லேட், பிஸ் காஃபி, இல்லைனா சாக்லேட் ப்ரௌனி, அதே மாதிரி வந்து டீ கேக்கு, குக்கீஸு, பர்த்டே கேக் எது வேணும்னாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டீ கேக்கும் நல்ல ஸ்பான்ச்சியாக இருக்கும். இது வந்து அப்படியே தான் கவரில் போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஸ்கொயராக இருக்கிறது மட்டும் 2ஆக கட் பண்ணி கவரில் போட்டுட சொன்னாங்க. அதே மாதிரி ப்ரௌனி பீஸ் பார்த்தீங்கன்னா 50 to 60 கிராம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் கவரில் போட்டு சீல் பண்ண சொன்னாங்க. நான் வந்து இந்த சீல் பண்ணுற மிஷின் இன்னும் வாங்கலைங்க. இது வந்து கண்டினியூவாக ஆர்டர் வந்தால் வாங்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வாங்கி வச்சாலும் வேஸ்ட்டு தானே. அதனால் நான் வந்து வாங்கலைங்க. ப்ரௌனி வந்து இந்த மாதிரி சிங்கிள் பீஸில் வந்து நான் போட்டு கொடுத்துட்டேன். அவங்களே வந்து அங்கே நாங்கள் பின் பண்ணிக்கிறோன்னாங்க. நான் வந்து ஸ்டாப்லரும் வந்து அடிக்கலை. ஏன்னா எப்போவுமே சாப்பிட்ற பொருள் மட்டும் இந்த ஸ்டாப்லர் பின் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. தப்பி தவறி வந்து கவரில் போனாலும், இல்லைன்னா சாப்பிடும்போது குழந்தைங்க தெரியாமல் அது வந்து அவங்க வாயில் போயிட்டாலும் வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால் வந்து நான் பின் எப்போவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 ரெசிபியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.